Hi friends, வணக்கம். Welcome to our channel Centemex Success Strategy. TNEA Counseling 2024 அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்கள் தேவையான இன்ஃபர்மேஷனை ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ப்ரிசைஸாகவும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு 29ஆம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 29th ஜூலைலேருந்து 10th ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு ரவுண்டோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ 10th முன்னாடி எல்லாருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் எந்த கோர்ஸ் இவங்க வேணும்னாலும் இவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் காலேஜ் செலெக்ஷன் கிடைக்கிறது எல்லாமே இவங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 1லே நாட் அலாட்டட் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண வருஷத்துலேருந்தே இந்த மாதிரி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் அலாட்டட் வருது. இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ தான் ஹையாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2-3 கோர்ஸ் மட்டும் ஏதாவது ஒரே ஒரு காலேஜில் மட்டும் 2 காலேஜில் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு சாய்ஸு அன்லிமிட்டெட், எவ்வளோ சாய்ஸ் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி டாப் காலேஜஸை மேலேயும் அதே மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எல்லா காலேஜும் கொடுக்கறதுனால பின்னாடி கொடுக்குற காலேஜ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அதனால் உங்களோட கட் ஆஃப் 200ஆகவே இருந்தாலும் சரி, நீங்கள் சிஇஜியில் சிஎஸ்சி மட்டும் அப்படின்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இது நிறையா ப்ராப்ளமே கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களோட கட் ஆஃப் ஃபுல் கட் ஆஃப் நீங்கள் இருந்தாலுமே 200 அவுட் ஆஃப் 200 உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 10 கோர்ஸாவது நீங்கள் கொடுங்க. சிஇஜியில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்னென்ன, எம்ஐடியில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்னென்ன, எஸ்எஸ்என்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன, அந்த மாதிரி கோர்ஸ் கொடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இது சொல்லும்போது சாதாரண விஷயமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் Tier 1 காலேஜ்குள்ளே போக முடியாது. பிகாஸ் இந்த ரவுண்ட் 1ல் போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 26,000 ஸ்டூடெண்ட்ஸும் Tier 1 காலேஜ் போகிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு அவேர்னஸாக எடுத்து ரவுண்ட் 1 அட்டன் பண்ண போகிறவங்க இல்லை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.